மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. ஐபிஎல் வெர்சஸ் பிக் பாஸ். ஒரு நாள் கங்கம்மா வீடு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டிவில நியூஸ் ரிப்போர்ட்டர் இப்படி சொல்றத கேக்குறா. கிரிக்கெட் பிரியர்கள் எப்போது எப்போது என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் இன்னும் சிறிது நேரத்தில் ஸ்டார்ட் ஆக உள்ளது. இத கேட்ட கங்கம்மா மனசுக்குள்ள உடனே, என்னது, இன்னிலிருந்து ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதா? ஹை, நிறைய பெட்டிங் பண்ணி காசு நிறைய சம்பாதிக்கலாம். இந்த தடவை நம்ம தோனி மேல பெட் வைக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டா. அவளுக்குள்ளே அவ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டா. ஐபிஎல்காக கங்கம்மா ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கா. அவ ரூம்குள்ள போயிட்டு வரும்போது மங்கம்மா டிவில பிக் பாஸ் பாத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த கங்கம்மா மனசுக்குள்ள, ஐயோ கடவுளே, ராமேஸ்வரம் போனாலும் சனீஸ்வரன் தீராதுன்ன கதையா? இந்த கிழவி இப்பதான் உட்கார்ந்து டிவில பிக் பாஸ் பாக்கணுமா என்ன அப்படின்னு தலைய புடிச்சுக்கிட்டா. ஆனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு எப்படியாவது ஐபிஎல் பார்க்கணும், பெட்டு வைக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு டிவி பக்கத்துல இருந்த ரிமோட்டை எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் சேனலை மாத்திக்கிட்டு ஐபிஎல்ல வைக்கிறா. ரொம்ப ஆவலா உட்காந்து பிக் பாஸ் பாத்துக்கிட்டு இருந்த மங்கம்மாக்கு கங்கம்மா சேனலை மாத்தின உடனே பயங்கரமா கோவம் வருது. அதனால, என்னடி, என்ன திமுறா உனக்கு? நான் இங்க பிக் பாஸ் தானே பாத்துக்கிட்டு இருக்கேன், சேனலை மாத்திர அப்படின்னு ரொம்ப கோவமா கங்கம்மா கிட்ட இருந்த ரிமோட்டை வாங்கிக்கிட்டு பிக் பாஸ் சேனலை மாத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க மங்கம்மா. அதுக்கு கங்கம்மா மங்கம்மா கிட்ட, அட, பிக் பாஸ்ல என்ன இருக்கு அத்தை? இப்போ நடந்ததெல்லாம் அப்படியே நைட்லயும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாம். இப்போ நானு ஐபிஎல் பாக்குறேன் அப்படின்னு ரிமோட்டை வாங்கிக்கிட்டு ஐபிஎல்ல வச்சுட்டா. அப்போ மங்கம்மா, ஐபிஎல் என்னடி இருக்கு, ராத்திரி ஆனா அதோட ஹைலைட்ஸ் போடுறாங்க இல்ல, அப்ப பாக்கலாம் போ, இப்ப நானு பிக் பாஸ் தான் பாப்பேன் அப்படின்னு ரிமோட்டை வாங்கிக்கிட்டு பிக் பாஸ வச்சுட்டாங்க. அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் ரிமோட்டை பிடுங்கி பிடுங்கி சேனலை மாத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு நான் எப்படியாவது நாகார்ஜுன சார பார்த்தே ஆகணும், இன்னைக்கு எப்படியாவது தோனி 6 அடிக்கிறத நான் பார்த்தே ஆகணும். நாகார்ஜுனா இல்ல தோனி, பிக் பாஸ் இல்ல ஐபிஎல், அப்படி ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சேனலை மாத்திக்கிட்டே இருக்கும்போது டிவி பிளாஸ்ட் ஆயிடுது. அதுக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவமா பாத்துக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒருத்தர் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மங்கம்மா, அப்படின்னு ரொம்ப கத்தி கத்தி சிரிக்கிறத கங்கம்மா கேக்குறா. அட, என்னது இது? இது எங்க அத்தையா? எதை பார்த்த மாதிரி இப்போ இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு மங்கம்மாவோட ரூமுக்கு போய் எட்டி பாக்குறா. மங்கம்மா கண்ணுக்கு விஆர் வச்சுக்கிட்டு பிக் பாஸ் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மங்கம்மா விஆர்ல பாத்துக்கிட்டே இப்படி சொல்றாங்க, வணக்கம் நாகார்ஜுனா சார். வணக்கம் கங்கம்மா, எப்படி இருக்கு பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது கவனிச்ச கங்கம்மா மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறா, என்னது, எங்க அத்தை இதுல பிக் பாஸ் பாக்குறாங்களா? எப்படியாவது நாம இதை அடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிறா. மங்கம்மா பிக் பாஸ பார்த்துட்டு மேஜிக் விஆர பக்கத்துல வச்சு படுத்துட்டாங்க. கங்கம்மா மங்கம்மாக்கு தெரியாம அந்த விஆர அவரோட ரூமுக்கு எடுத்துட்டு போயிடுறா. அவ ரூமுக்கு கொண்டு வந்த விஆர கங்கம்மா கண்ணுக்கு வச்சுக்கிட்டு ஐபிஎல் அப்படின்னு சொல்றா. உடனே கங்கம்மா ஐபிஎல் நடக்கிற அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு போயிடுறா. அதுக்கு கங்கம்மா மனசுக்குள்ள, ஹை, அப்படின்னா இது மேஜிக் விஆரா? வரே வா, எவ்வளவு சூப்பரா இருக்கு இது. ஐபிஎல் கிரிக்கெட் அப்படின்னா ஐபிஎல் கிரிக்கெட் கிரவுண்டுக்கே கூட்டிட்டு வந்துருச்சு இந்த விஆர். அட 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 அப்படின்னு அவளுக்குள்ளேயே அவ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டா. அங்க இருந்த பவுலர் அவளுக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அவளை யாருமே பார்க்கல அப்படிங்கறது அவளுக்கு புரிஞ்சு போச்சு. ஆஹா, அப்படின்னா என்ன யாருமே பார்க்கலன்னு நினைக்கிறேன், நான் மட்டும் எல்லாரையும் பார்க்க முடியும். வரே வா கங்கா, நீ ஸ்மார்ட்டடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. அப்படி ரொம்ப ஹாப்பியா ஐபிஎல் மேட்ச பாத்துக்கிட்டே இருக்கா. அப்போ தோனி பேட்டிங்காக இறங்குறாரு. கங்கம்மா மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறா, ஹை, தோனி அண்ணே,
ஐயோ எவ்வளவு நாள் ஆச்சு இந்த தோனி அண்ணனை பார்த்து அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப குஷி ஆயிட்டா. அப்பதான் பவுலர் பால் போட்டான். தோனி செம்ம பிட்ச்ல அடிக்கும்போது அது கங்கம்மா கிட்ட ரொம்ப ஃபாஸ்டா வந்துச்சு. எங்க நம்ம மேல பால் பட்டுருமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கங்கம்மா பயந்துகிட்டே, என்னது இது, ஐயோ இவ்ளோ ஃபாஸ்டா ஏன் மேலேயே வருது என்ன அப்படின்னு பயந்துகிட்டே பின்னாடி போயிட்டா. அதனால கால ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. ஐயோ அம்மா என் இடுப்பு போச்சுடா சாமி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளும் விழுந்து அவ போட்டுக்கிட்டு இருந்த விஆரையும் உடைச்சிட்டா. உடைஞ்சு போன சத்தத்தை கேட்ட மங்கம்மா அங்க வந்து பாக்கும்போது அவங்களோட விஆர் உடைஞ்சு போனதை பார்த்து மங்கம்மா கோவத்தோட, ஐயோ 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 என்னடி பண்ண? அத்தை அது அது என்ன ஆச்சுன்னா? அப்போ மங்கம்மா கோவத்தோட, என்னோட மேஜிக் விஆர உடைச்சிட்டியா? உன்னால டிவி பாழா போச்சு, இப்போ என்னோட மேஜிக் விஆரையும் உடைச்சிட்ட. உனக்கு பேச்சால சொன்னா ஒன்னும் புரிய மாட்டேங்குதுடி அப்படின்னு உள்ள போகும்போதே, ஐயோ அத்தைக்கு பயங்கரமா கோவம் வந்திருக்கும், அர்ஜென்ட்டா இங்க இருந்து கிளம்பி போயிடணும், இல்லன்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் ஒரு வழி ஆயிடுவேன் அப்படின்னு கங்கம்மா அவளோட ரூமுக்கு போயிட்டா.